ஹாய், இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஏற்கனவே 2019 கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2018 வருஷ கொஸ்டினை தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதுல எந்தெந்த யூனிட்ல என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப ஏற்கனவே நம்ம 2019 இருக்க கொஸ்டின்ல எந்தெந்த யூனிட்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த 2018 வருஷம் இந்த கொஸ்டின் நான் சொல்றேன். ஒவ்வொரு யூனிட்ல எந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் எங்க இருக்கு, எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்றேன். இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்டை பத்தி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் பத்தி சப்ஜெக்ட் பத்தின ஒரு புரிதல் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்ற நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். நம்ம ஈஸியா எழுதிடலாம். இந்த வருடம் பழைய வருஷ கொஸ்டின்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கு. 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கூட வரலாம், 4 கொஸ்டின் கூட வரலாம், 4-5 கொஸ்டின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம 2018 வருஷ கொஸ்டின்ல என்னென்ன யூனிட்ல எந்தெந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம 2018 வருஷ கொஸ்டின் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் பார்க்க போறோம். அதுல நம்ம 10வது கேள்வியில இருந்து வருவோம். சரிங்களா? மேல இருந்து வராம கீழே இருந்து வருவோம். 10வது கொஸ்டின் இருந்து வருவோம். சரிங்களா? 10வது கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவனிங்க. தற்போது மதிப்பீட்டு முறையின் குறைபாடுகளை கூறுக. பாருங்க, தற்போதைய மதிப்பீட்டு முறையின் குறைபாடுகளை கூறுக மற்றும் சிறந்த மதிப்பீட்டு முறையை பரிந்துரைக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கவனிச்சுங்க. இதுல தற்போதைய மதிப்பீட்டு முறை, தற்போதைய ஸ்கூல்ல என்ன மாதிரி மதிப்பீட்டு முறை இருக்கு? எக்ஸாம் வச்சு டெஸ்ட் எழுதுறோம். இன்னொன்னு சிசிஇ, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அவனுக்கு கிரேடு தரும். இந்த 2 விஷயம் தான் இருக்கு. சோ இவன் என்ன கேட்டா, தற்போதைய மதிப்பீட்டு முறையின் குறைபாடுகள் கூறுக. அதோட குறைபாடுகள் நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9th யூனிட்ல இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. இது உங்களுக்கு 9th யூனிட்ல இருக்கு. அதுல போனீங்கன்னா சிசிஇ மெத்தட பத்தின குறைபாடுகள் இருக்கும். முதல் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, சிசி மெத்தட் போட்டு அதுல குறைபாடுகள் இருக்குங்க. ரெண்டாவது ஹெட்டிங் பள்ளி கல்வி நிலையில் மேற்கொள்ளப்படும் எழுத்து தேர்வு முறை. நான் சொன்ன எக்ஸாம் எழுத்து தேர்வு முறையில் காணப்படும் குறைகள், அதை பத்தி எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் சிசிஇ மெத்தட் பத்தின குறைகளை பத்தி எழுத போறீங்க. அதே மாதிரி பள்ளி கல்வி நிலையில் மேற்கொள்ளப்படும் எழுத்து தேர்வு முறையில் காணப்படும் குறைகள், அந்த ஹெட்டிங் எழுத போறீங்க. மூணாவது ஹெட்டிங் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, மறுபடியும் சிறந்த மதிப்பீட்டு முறையை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அதே யூனிட்ல அது கீழே இருக்கும். இதுக்கான பதிலும் என்ன, கற்றலை மேம்படுத்துவதற்கான மதிப்பிடுதல். அதுல சிறந்த மதிப்பீட்டுக்கான இது இருக்கு, உங்களுக்கு இருக்கு, அதுல இருக்கும். அதுல கற்றலை மேம்படுத்துவதற்கான மதிப்பிடுதல் அப்படின்னு பத்தி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் நமக்கு 10வது கேள்விக்கான ஆன்சர். சரிங்களா? அப்ப தற்போது மதிப்பீட்டு முறையின் குறைபாடுகளை கூறுக அப்படின்னா நீங்க 9th யூனிட்ல போய் அந்த சிசிஇ மெத்தடோட குறைகள், அப்புறம் அந்த எழுத்து தேர்வு குறைகள், அதுக்கு பிறகு மூணாவது கற்றலை மேம்படுத்துவதற்கான மதிப்பீடுகள். நம்ம சிசிஇ மெத்தட் பத்தி சொல்லியிருக்கோம், எழுத்து தேர்வு முறை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்க பல வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு அதுலயே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2018 வருஷம் கொஸ்டின் சொல்றேன். இதுலயும் நான் வீடியோ கீழே லிங்க் பண்ணிருக்கேன். 2019 வருஷ கொஸ்டின் அனலைஸ் பண்ணல, அந்த வீடியோவும் லிங்க் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதையும் பாத்துக்கோங்க. இந்த 2 கொஸ்டினை நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ கீழேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல 2019 வருஷ கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கங்க. சரிங்களா? சோ இப்ப நம்ம 9வது கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, ஆர்டிஇ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறிப்பிட்டு அதனை பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறையோடு தொடர்புபடுத்துக. பாருங்க, ஆர்டிஇ சட்டத்தின் சிறப்பு அம்சங்களை குறிப்பிட்டு அதனை பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறையோடு தொடர்புபடுத்துக அப்படின்னு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7வது யூனிட்ல இருக்கு. 7வது யூனிட்ல போனீங்கன்னா கல்வி உரிமை சட்டமும் கலைத்திட்டமும் அப்படின்ற ஹெட்டிங்ல இருக்கும். நல்லா கொஞ்சம் 7வது யூனிட்ல இருக்கு. கல்வி உரிமை சட்டமும் கலைத்திட்டமும் அப்படின்னு இருக்கு. அது கீழே நீங்க என்ன ஹெட்டிங் எழுதுனா, ஃபர்ஸ்ட் இந்த கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா எழுதுங்க. ஏன்னா அதுலயும் உங்களுக்கு கலைத்திட்டம் வந்துடும். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல கலைத்திட்டத்தை பத்தியும் ஒரு முக்கியமான 5 படிகள் அதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 2வது என்ன சொல்லுன்னா, பாடத்திட்ட ஏற்பாட்டின் அமைப்பு அதுலயே இருக்கும். பாடத்திட்ட ஏற்பாட்டின் அமைப்பு அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே மொழி பாடம், கணித பாடம், அறிவியல் பாடம், சமூக அறிவியல் பாடம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கடைசியா ஒரு ஹெட்டிங் பாட இணைச்செயல்கள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சோ இதுக்கான ஆன்சர் இதுதான். அப்ப நீங்க போனீங்கன்னா 7th யூனிட்ல போனீங்கன்னா
கல்வி உரிமை சட்டமும் கலை திட்டமும் அப்படின்னு இருக்கும். அப்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துங்க. அடுத்த ஹெட்டிங் என்னன்னா பாடத்திட்டத்தின் ஏற்பாட்டு அமைப்பு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு இந்த மொழி பாடம், கணித பாடம், அறிவியல் பாடம், சமூக பாடம் மாதிரி சொல்லிப்பாங்க. ஏன்னா அவன் கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்கானா, நல்லா கவனிச்சுங்க. அதாவது இவன் கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்கானா, RDE சட்டத்தின் சிறப்பு அம்சங்களை குறிப்பிட்டு அதை குறிப்பிட சொல்றான். அதே மாதிரி அதுல பாடத்திட்டம் மற்றும் கலைத்திட்டத்தை தொடர்புடுத்துக அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அதுதான். சரிங்களா? இதுவும் நம்ம நடத்திருக்கோம். கல்வி உரிமை சட்டத்தை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதை நீங்க பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க, எட்டாவது கேள்வி பாருங்க. உள்ளடக்கிய பள்ளிகளில் மாணவர்களை மதிப்பிடக்கூடிய நுட்பங்களை விளக்குக. பாருங்க, உள்ளடக்கிய கல்வினா அனைவருக்குமான கல்வி. நம்ம ஏற்கனவே ஒரு யூனிட்டே இருக்கு, அதுல இருக்க ஆன்சர் எழுதிக்கலாம். ஆனா இது இதையும் நம்ம நடத்திருக்கோம். இப்ப சொன்ன 3 கேள்வி நம்ம நடத்திருக்கோம். பாத்தீங்கன்னா உள்ளடக்கிய பள்ளிகளில் மாணவர்களை மதிப்பிடக்கூடிய நுட்பங்களை விளக்குக. உள்ள அனைவருக்குமான பள்ளியில மாணவர்களை எப்படி நம்ம மதிப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா இது 6வது யூனிட். இதுக்கான பதில் 6வது யூனிட்ல இருக்கும். என்ன ஹெட்டிங் இருக்குன்னா, அனைத்து பிரிவு மாணவர்களையும் உள்ளடக்கிய பள்ளிகளை மதிப்பிடுக. பள்ளிக்கான மதிப்பீடு. பாருங்க, அனைத்து பிரிவு மாணவர்களையும் உள்ளடக்கிய பள்ளிக்கான மதிப்பீடு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு, அனைத்து பிரிவு மாணவர்கள் யாரு? இந்த பார்வைத்திறன் குறைபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவினை மதிப்பிடுக. பார்வைத்திறன் குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, கற்கும் திறன் குறைபாடு, மன வளர்ச்சி குன்றியோர், அடுத்து பிற வகை மாணவர்கள். இந்த 5 ஹெட்டிங் உங்களுக்கு வரும். அதுல புக்லயே உங்களுக்கு எல்லாம் சொல்லி இந்த கேள்வி நான் போட்டிருக்கேன். ஒண்ணு என்னன்னா பார்வைத்திறன் குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, கற்கும் திறன் குறைபாடு, மன வளர்ச்சி குன்றியோ, அடுத்து பிற வகை மாணவர்கள். இதுதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, 7வது கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றை விபரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஒரு 3 ஹெட்டிங் கொடுத்துருக்கான். ஒண்ணுனா ஒரு நல்ல தேர்வின் குணங்கள், அதாவது பண்புகள் கேட்டிருக்கான். ஒரு நல்ல தேர்வின் குணங்கள். 2 உருப்படி பகுப்பாய்வு. உருப்படி பகுப்பாய்வு சொன்னேன். அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி எடுக்கிறாங்க, என்ன டைப்ல எடுக்கிறாங்க, சரியா தவறா, அந்த கொடுத்திறன் நிரப்புக, பொறுத்துக, சிறுவினா, குறுவினா, பெருவினா, அந்த மாதிரி அதான் உருப்படிகள் சொல்லுவாங்க. அப்ப உருப்படி பகுப்பாய்வு. அடுத்து 3வது அடைவு சோதனை. இது 3 பத்தி விவரிக்க சொல்லிருக்காங்க. அதாவது பின் வருவனவற்றை விவரி அப்படின்னு இருக்காங்க. ஒரு நல்ல 1 ஒரு நல்ல தேர்வின் குணங்கள், 2 உருப்படி பகுப்பாய்வு, 3 அடைவு சோதனை. இதை 3 பத்தி சொல்லிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 5வது யூனிட் போனீங்கன்னா கவனிச்சுங்க. 5வது யூனிட் போனீங்கன்னா சிறந்த சோதனையின் பண்புகள் அப்படின்ற ஒரு கெட்டி இருக்கும். பாருங்க, அது குட் டெஸ்ட் அனலைஸ். சிறந்த சோதனையின் பண்புகள் அப்படின்னு இருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா ஏற்புடைமை, நம்பகத்தன்மை, புறவயத்தன்மை, நடைமுறைப்படுத்தும் தன்மை, தெளிவுடைமை, இந்த ஹெட்டிங்ல அதுல இருக்கும். அப்ப நேரம் 5வது யூனிட் போயிட்டு சிறந்த சோதனையின் பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கீழே ஹெட்டிங்ல வரும். அடுத்து 2வது சோதனை உருப்படிகளின் பகுப்பாய்வு. அதையும் கேட்டிருக்கான். சோதனை உருப்படிகளின் பகுப்பாய்வு. இது நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கேள்வி நடத்திருக்கோம். அதுக்கு அதே யூனிட்ல பாத்தீங்கன்னா சோதனை உருப்படிகளின் பகுப்பாய்வு இருக்கும். அது கீழே என்ன கேட்டீங்கன்னா, சோதனை உருப்படிகளின் கடின நிலையும் பிரித்துணர் ஆற்றலையும் கணக்கிடுதல். பாருங்க, சோதனை உருப்படிகளின் கடின நிலையையும் பிரித்துணர் ஆற்றலையும் கணக்கிடுதல் சொல்லுவாங்க. அடுத்து 2வது சோதனை தாளின் இறுதி வடிவத்தை தயாரித்தல். நம்ம ஏற்கனவே உருப்படி ஆய்வுகள் பத்தி நம்ம நடத்திருக்கோம். இதே பாத்துங்க, இதுல இருக்கு. அதுக்கு இன்னொன்று நடத்திருக்கான், அடைவு சோதனை அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா அதே யூனிட்ல அடைவு சோதனை பத்தி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆனா அடைவு சோதனை பத்தி கேட்டிருக்கான். அப்ப நீங்க இந்த அடைவு சோதனைக்கு மட்டும் 3வது யூனிட் போனீங்கன்னா அந்த சோதனைகளின் வகைகள் அப்படின்னு இருக்கும். அதுல அடைவு சோதனை இருக்கும். அதுல இருக்கிற மட்டும் எழுதிருக்கு. இப்போ இந்த அடைவு சோதனைக்கு மட்டும் 3வது யூனிட் போனீங்கன்னா சோதனையின் வகைகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே இந்த அடைவு சோதனை அப்படி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்க போய் எழுதிக்கீங்க. சரிங்களா? சோ இதுதான் என்னன்னா 7வது கேள்விக்கான பதில். அதாவது பின்வருவற்றை விவரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல தேர்வின் குணங்கள், உருப்படி பகுப்பாய்வு, அந்த அடைவு சோதனை, அதை பத்தி நீங்க எழுதலாம். அடுத்து பாருங்க, 6வது கேள்வி. மதிப்பிடலை பின்வரும் உளவியல் மாறிகளோடு தொடர்புபடுத்திக்க. பாருங்க, மதிப்பிடலை ஸ்டூடெண்ட் மதிப்பிடல சைக்காலஜி ரீதியா தொடர்புபடுத்த சொல்றாங்க. அது என்னன்னா சார் கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை, சுயமரியாதை, ஊக்கப்படுத்துதல். இது பாத்தீங்கன்னா நீங்க இது ஓனா எழுதுற கேள்வி. உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற புக்ல இருந்துச்சுன்னா பார்த்து எழுதிக்கங்க. ஆனா இது ஓனா எழுதுற கேள்வி. ஸ்டூடெண்ட மதிப்பிடுறப்ப அவனுக்கு தன்னம்பிக்கை இது கொடுத்துட்டு அப்படி மதிப்பிடுறது. அடுத்து சுயமரியாதை, அவனுடைய இதை பத்தி கொஞ்சம் நிறைய யூனிட்ல இதை பத்தின வார்த்தைகள் நிறைய வந்திருக்கு. அப்ப தன்னம்பிக்கை, சுயமரியாதை, ஊக்கப்படுத்துதல், இந்த 3 விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஓனா எழுத தெரிஞ்சா இதை எழுதிக்கங்க. இல்லைன்னா இந்த கொஸ்டின் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க கேட்டாங்க.
பாருங்க, தன்னம்பிக்கை, சுயமரியாதை, ஊக்கப்படுத்துது. அதாவது மதிப்பிடுதலில் பின்வரும் உளவியல், அதாவது ஸ்டூடெண்ட் மதிப்பிடுறப்ப இந்த 3 விஷயத்தை வந்து அவனுக்கு வந்து பண்ணாதான் அவனுடைய கற்றல் திறன் மேம்படும். அது இது வார்த்தை உங்களுக்கு புரியும். இது ஓனா தரம் எழுதிக்கலாம். உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அப்ப 6வது கேள்விக்கு வந்து நீங்க சும்மா தான் எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 5வது கேள்வி. வகுப்பறை மதிப்பீட்டில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வாதிடுக. வகுப்பறை மதிப்பீட்டு, வகுப்பறையில மாணவர்களுடைய மதிப்பிடுறப்ப என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்குதா, அதான் பிரச்சனைகளை விவாதிக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் எந்த யூனிட் கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா வகுப்பறை மதிப்பீட்டில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விவாதிக்க. இது போனீங்கன்னா 4th யூனிட்ல போய் பாருங்க. நல்லா கவனிச்சுங்க. 4th யூனிட்ல பாருங்க. அதோடைய முதல் கேள்வியே இதாத்தான் இருக்கும். 4th யூனிட் போய் பாத்தீங்கன்னா முதல் கேள்வியே இதாத்தான் இருக்கும். அதாவது வகுப்பறை மதிப்பீட்டில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அவன் பாயிண்ட் வைஸா கொடுத்திருப்பான். அதை பார்த்து நீங்க படிச்சீங்க. 4th யூனிட்ல இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 4வது கேள்வி பாருங்க. 4வது கேள்வி, உணர்வுசார் புலத்தை மதிப்பிடுதலில் ஈடுபட்டுள்ள கருவிகளை விவரிக்க. பாருங்க, உணர்வுசார் புலத்தை மதிப்பிடலில் ஈடுபட்டுள்ள கருவிகளை விவரிக்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது 4வது கேள்வி. 4வது கேள்வி எந்த யூனிட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4வது கேள்வி 3வது யூனிட் போனீங்கன்னா அதுல உணர்வுகள கற்றல் நிலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். உணர்வுகள கற்றல் நிலைகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. உணர்வுகள கற்றல் நிலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல், வினையாற்றிடல், மதிப்புணர்தல், ஒழுங்குற அமைத்தல், நடத்தை கோலமாக வெளிப்படுதல். இந்த மாதிரி 5 ஹெட்டிங் இருக்கும். அதுல போனீங்கன்னா நீங்க அதை பார்த்து அந்த ஹெட்டிங்கை வச்சு எழுதிக்கலாம். சரிங்களா? இது 5வது கேள்விக்கான பதில். அடுத்து பாருங்க, இது 4வது கேள்விக்கான பதில். அடுத்து 3வது கேள்வி பாருங்க, பல்வேறு வகையான மதிப்பீடுகள் மற்றும் அதன் நடைமுறைகள் விவாதிக்க. பாருங்க, பல்வேறு வகையான மதிப்பீடுகள். இதுதான் நம்ம கடைசியா கிளாஸ் நடத்திட்டு இருந்தது. அந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு, பயிற்சி அடிப்படையான மதிப்பீடு. இதை கூட கமெண்டோட கேட்டிருந்தாங்க. சார் இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு. அடுத்தது தான் நடத்த போறேன் உங்களுக்கு. சரிங்களா? அந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கான். 2018 வருஷம் அவங்க கேட்டிருக்கான். சரிங்களா? சோ பாருங்க, பல்வேறு வகையான மதிப்பீடுகள் மற்றும் அதன் நடைமுறைகளை விவரிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இதுக்கான பதில் எங்க கேட்டீங்கன்னா மதிப்பிடுதலின் வகைகள் அப்படின்னு சொல்லி 2nd யூனிட் போனீங்கன்னா இருக்கும். மதிப்பீடு அதான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதுல ஒன்னு முடிச்சிட்டோம், பேலன்ஸ் மட்டும் இருக்கு. அது முடிச்சிடலாம். அது பாருங்க, மதிப்பிடுதலின் வகைகள் போட்டு 2nd யூனிட் போங்க. அதுல 1 பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு, 2 சான்று அடிப்படையிலான மதிப்பீடு, 3 செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு, 4 தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. இந்த 4 மதிப்பீடு இருக்கும். இதை நீங்க எழுதுனா இந்த கேள்வி ஈஸியா ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? அடுத்து 2வது கேள்வி பாருங்க, வகுப்பறை மதிப்பீடு மற்றும் அதன் கருவிகளை பற்றி ஒரு கட்டுரை வருக. பாருங்க, வகுப்பறை மதிப்பீடு மற்றும் அதற்கான வகுப்பறை மதிப்பீடு வந்து எந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தி மதிப்பிடுறோம் அதை சொல்றாங்க. வகுப்பறை மதிப்பீடு மற்றும் அதற்கான கருவிகளை பற்றி ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2வது கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 3rd யூனிட் போனீங்கன்னா இருக்கும். 3வது யூனிட்ல போனீங்கன்னா இந்த கேள்விக்கு இருக்கும். அதாவது என்ன கேள்வி கேட்டீங்கன்னா வகுப்பறை மதிப்பிடுதல் மற்றும் கருவிகள் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே என்னென்ன மாதிரி கருவிகளை பயன்படுத்துறோம்னா இது பாருங்க, உற்றுநோக்கல் உத்திகள், தன்னை பற்றி தானே அறிவித்திடும் உத்திகள், வாழ்க்கை சம்பவ குறிப்பேடு, சரிபார்ப்பு பட்டியல், தர அளவுகோல், பல்வகை சோதனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஹெட்டிங் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்ல சப்ஹெட்டிங் நிறைய இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இத பத்தின இன்ட்ரோடக்ஷனே உங்களுக்கு 2 பக்கம் கிட்ட வரும். அப்ப நீங்க என்னன்னா இந்த உற்றுநோக்கல் பத்தின ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒரு புக் எழுதிட்டு அதோட சப்ஹெட்டிங் எழுதிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தன்னை பற்றி தானே அறிந்திடும் உத்திகள், அதை பத்தி ஒரு புக் இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு அதுல இருக்க டைட்டில் மட்டும் எழுதிக்கங்க. அதே மாதிரி வாழ்க்கை சம்பவ குறிப்பீடு, அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு அதோட சப்ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கங்க. இப்படி நீங்க 6க்கு மட்டும் நீங்க எழுதிட்டு மற்றதுக்கு சப்ஹெட்டிங் மட்டும் கொடுங்க. எல்லாத்தையும் முடிச்சதுன்னா அவங்க பத்தாது. இதுல பாத்தீங்கன்னா சில பேர் பக்கம் வரதுக்காக ஒரு 3 மட்டும் எக்ஸ்பிளைன் 7 பக்கம் வரைக்கும் ஒரு 3 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அது தப்பு. 7 பக்கம் வரைக்கும் நீங்க 6 எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்குள்ள சுருக்கி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா 6 பாயிண்ட் நம்ம வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? சோ இதற்கான பதில் வந்து அதாவது வகுப்பறை மதிப்பீடு மற்றும் அதற்கான கருவிகளை பற்றி ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா
தேர்ட் யூனிட்ல இருக்கும். அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு என்னென்ன கருவிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உற்று நோக்கும் உத்திகள், தன்னை பற்றி தானே அறிவித்திடும் உத்திகள், வாழ்க்கை சம்பவ குறிப்பேடு, சரிபார்ப்பு பட்டியல், தர அளவுகோல், பல்வகை சோதனைகள் அப்படின்னு சொல்லி அதோடைய விஷயம் இருக்கும். இதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் ஒவ்வொன்று கொடுத்துட்டு அது சப்கேட்டிங் வருங்க. அடுத்து பாருங்க, முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னா, பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீட்டை வேறுபடுத்துக. ஏற்கனவே வளரறி மதிப்பீட்டை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம், தொகுத்தறி மதிப்பீட்டை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க, வளரறி மதிப்பீட்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு தொகுத்தறி மதிப்பீட்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. அதுக்கு பிறகு ரெண்டுக்குள்ள வேறுபாடு எழுதுங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு எழுதணும். சரிங்களா? அப்ப முதல் கேள்வி நேர போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்டா ரெண்டுக்குள்ள வேறுபாடு போட்டு அது அட்டவணை போட்டு எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் வளரறி மதிப்பீட்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க. அடுத்து தொகுத்தறி மதிப்பீட்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க. அதுக்கு பிறகு இரண்டுக்கும் உள்ள வேறுபாடை நீங்க அட்டவணை போடுங்க. அதுக்கு பிறகு ஒரு ஹெட்டிங் என்னன்னா, நடைமுறை வாழ்க்கையில் வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பிடுவதற்கான எடுத்துக்காட்டு. அதான் முக்கியம். நடைமுறை வாழ்க்கையில் வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீடுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். அதையும் நீங்க எழுதிருங்க. சரிங்களா? ஏன்னா என்னன்னா, பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் அதையும் கொடுத்துட்டாங்க. பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீட்டை வேறுபடுத்துக. அந்த எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. சோ நீங்க வளரறி பத்தி இன்ட்ரோடக்ஷன், தொகுத்தறி பத்தி இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு பிறகு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, அதுக்கு பிறகு கேட்டீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீடுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், புக்ல இருக்கும். அதை எழுதிக்கங்க. சோ இதுதான் 2018 வருஷத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங்கோட கொஸ்டின் பேப்பர். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கேள்வியை போய் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு அது என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நான் 2019 கொஸ்டினையும் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நீங்க அதையும் எடுத்து பாத்துக்கோங்க. பார்த்துட்டு உங்க புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டா இந்த சப்ஜெக்ட் பத்தின புரிதல் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நம்ம ஈஸியா இந்த சப்ஜெக்டை எழுதிடலாம். பாஸ் மட்டும் கிடையாது, நம்ம நல்ல மார்க் எடுத்துடலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.